திருமண முயற்சிகள் தைரியம் எடுக்கலாம். அது ஆணா இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தால் ஆணுக்கும். நாயும் பண்ணி மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் இந்த மாசம் அப்பமானு தோலை கைவிட்டு போவாங்க. எப்படிதான் கும்பராசிக்காரங்க பொய் பேசாம இருக்க முடியாது. அந்த பொய்ய உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. உங்க அங்காளி பங்காளி கிட்ட கவனமா பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிடாதீங்க. வணக்கம். மாசி மாத பலன்கள் அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு கும்ப ராசி பலன்கள். கும்பம் ராசி அப்படிங்கிறது என்னன்னா கால தத்துவ ராசிப்படி அது 11வது ராசி, லாபம் தரக்கூடிய ராசி. கும்பத்துக்காரனை வச்சு மத்தனை சம்பாதிச்சிருவான். கும்பத்துக்காரன் ஏணி மாதிரி தான் இருப்பான், மற்றவனை ஏற்றி விட தான் முடியும் அப்படிங்கிறப்பார். அப்ப அந்த கும்ப ராசிக்கு இந்த மாசி மாசம் எப்படி இருக்கும்? நீங்க கும்ப ராசியில பிறந்திருந்தாலும் சரி, மாசி மாதத்துல பிறந்திருந்தாலும் சரி, இதுதான் பலன். கும்ப ராசியில் இப்ப ஜென்ம சனி நடக்குது. உங்க சனி ஆட்சிநாதன் ராசியில் இருக்காரு. அதுவே ஏழுக்குரியவர், உங்க ராசிக்கு ஏழுக்குரியவர் சூரியன், அவர் உங்க ராசியில் இருக்காரு. கண்டிப்பா மனைவி தேடி வரும். அப்ப கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் திருமண முயற்சிகள் தைரியம் எடுக்கலாம். அது ஆணா இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தால் ஆணுக்கும். அதாவது 7ஆம் இடம் தேடி வர்றது. அப்ப இப்ப வர்ற ஜாதகத்தை விட்டுறாதீங்க, புடிச்சு செஞ்சீங்கன்னா அந்த திருமணம் சிறக்கும். ஏன்னா ஸ்திர ராசியில சனி இருக்காரு, அதுவே ஸ்திர ராசிக்குரியவர் அதே ஸ்திர ராசியில் இருக்காரு. அப்ப சிரத்தை ஈர்க்கும் அப்படிமோ. அப்படிப்ப அந்த ஸ்திர ராசி ஒரு பலமான ராசி. 2 கிரகங்கள் அப்பன் மகன் உறவில் இருக்காங்க. சூரியன் அப்பன், சனி மகன். அப்ப அப்பன் மகனுக்குள்ள ஒற்றுமை இந்த மாசம் நீடிக்கும். நாயும் பண்ணி மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் இந்த மாசம் அப்பன் மகன் தோலை கைவிட்டு போவாங்க. அந்த மாதிரி மாசம் மாசி மாசம். அப்ப அப்பன் மகன் உறவு சிறக்கும், கணவன் மனைவி உறவு சிறக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே. அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ராசி இருக்கிறாங்க. பெரும்பாலும் 2ல சுக்கிரன் உச்சம் பெறது நல்லது. இந்த மாசம் வெள்ளி பொருட்கள் சேரும். பெண்களால் உங்களுக்கு ஆதரவு ஆதாயம் கிடைக்கும். ராகு இருக்கிறான் அந்நிய பெண்களால், உங்க ஜாதியை சாராத அல்லது உங்க மதத்தை இனத்தை சாராத பெண்களால் உங்களுக்கு கண்டிப்பா ஆதாயம் கிடைக்கும். நீங்க முயற்சி எடுக்கலாம். அது 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், ராகு 2 இருக்கிறது கொஞ்சம் எப்படிதான் கும்பராசிக்காக பொய் பேசாம இருக்க முடியாது. அந்த பொய்ய உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. பொய் பேச வேணாம் சொல்ல, உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. பிறரை இன்சல்ட் பண்றதுக்காக பண்ணா நீங்க வெளியே தெரிஞ்சுவீங்க. அப்ப உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா சுகன் உச்சத்தில் இருக்கிறார். அது பெண்களை பத்தி இந்த ரகசியம் எதுவும் பேசிடாதீங்க. உங்க ராசிக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். குரு இந்த கும்ப ராசிக்கு அது மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னா 4ஆம் இடத்துல நாய்படாமல் படுவாங்க. பெரும்பாலும் குரு கேந்திரங்கள் இருக்கிறது தவறு. விருச்சிக ராசிக்கு கேந்திரங்கள் இருக்கலாம். ஆனால் உங்க ராசி குரு 2-11 அவரு போய் இப்ப 4 இருக்காரு. அப்ப 2ஆம் இடம் 11ஆம் இடம், 2ஆம் இடம் ஜாஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்ப இந்த வருவாய் லாபம் உங்களுக்கு ஏதோ வீண் வரையும் ஆயிடும். அப்ப அந்த விரயத்தை நீங்க எப்படி செய்யலாம்னா தங்கம் வாங்கலாம், தங்கத்தை சேமிக்கலாம், தங்க பொருட்களாக வாங்கலாம், அதை இடமா வாங்கி வச்சிருங்க. இதெல்லாம் இந்த மாசம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சேர்த்துறீங்களோ தங்க மாசத்துல தங்கம் நிலைக்கும், இடமா வாங்கினா இடம் நிலைக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து உங்க ராசிக்கு 5ல செவ்வாய் இருக்கார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். செவ்வாய் அங்க பகைவிட்டு இருக்கார். அப்ப உங்க உறவினர்கள், ரத்த சம்பந்தமான உறவினர்கிட்ட கவனமா பேசுங்க. உங்க அங்காளி பங்காளி கிட்ட கவனமா பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது. உறவினர்கள் பகையாவாங்க, நண்பர்கள் எதிரியாவாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப பழகம் துரோகி ஆயிடுவாங்க. அப்ப யார்கிட்டையும் எச்சரிக்கையா இருந்து இந்த மாசத்தை கடந்திருக்குங்க. அடுத்து உங்க ராசிக்கு கேது 8ல இருக்கிறார். கும்பத்துக்கு அது மாசம் பிறந்ததுக்கு கேது 8ல இருக்கிறது என்னன்னா விபத்தை குறிக்கும், விபரீதத்தை குறிக்கும், எதிர்பாராத தனலாபத்தை குறிக்கும். அப்ப இந்த கும்பராசிக்காரங்க குறிப்பா இந்த லாட்டரி சீட்டு, இந்த பங்கு பத்திரம் போறப்ப எச்சரிக்கையா போகணும். நீங்க திட்டமிட்டு போனா கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா கேது எதிர்பாராத லாபத்தை கொடுப்பாரு. கேது சிறுசு, ராகு பெருசு. அப்ப நீங்க எந்த ஒரு சிறுசா செய்யணும், அது உங்களுக்கு பெருசா லாபத்தை கொடுக்கும்.
அடுத்து உங்க ராசி மாசி மாசம் பிறந்தவங்களும் சரி, அது கும்ப ராசியில் பிறந்தவங்களும் சரி, ஒரு மகத்தான நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எப்ப நடக்குன்னா வைகாசி மாசம் நடக்கும். ஏன்னா வைகாசி மாசம் உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படிப்ப கண்டிப்பா மண்மனையில தொழில் வகையில உங்களுக்கு முன்னேற்றங்கள் வைகாசியில தான் கிடைக்கும். அப்ப இந்த மாசி மாசம் கொஞ்சம் நீங்க அப்படியே நகர்த்திக்கிட்டே வாங்க, எந்த ஒரு பிரச்சனை சிக்கிட வேண்டாம். மற்றபடி மாசி மாசம் இந்த கும்பராசிக்காரனுக்கு பெரிய பாதிப்பும் இல்லை, லாபமும் இல்லை.